கர்த்தருடைய நாமத்தினாலே உங்கள் யாவரை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் கூட நாம் பார்க்க போகிற காரியம், நாம் யாருக்கு தோழன் என்கிற தலைப்பின் கீழே நாம் சத்தியத்தை கவனிக்க போகிறோம். எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 119 அதிகாரம் 63 இப்படியாக சொல்லுகிறது, உமக்கு பயந்து உமது கட்டளைகளை கை கொள்ளுகிற அனைவருக்கும் நான் தோழன். அப்போ இங்கே வேதம் தெளிவுபடுத்துகிறது, ஆண்டவருக்கு யார் பயந்து அவர் சொல்லுகிற கட்டளைகளை கை கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு என்னது தோழன். அப்போது நீங்கள் கேட்கலாம், தோழன்னா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நட்போடு இருப்பார்கள், நண்பர்களாக இருப்பார்கள், தோழனாக இருப்பார்கள். நண்பர்கள் என்பது எல்லாருக்கிட்டையும் இருக்கும். நம்ம ஸ்கூலில், காலேஜஸில், பழகிற வேலை ஸ்தலங்களில் எல்லா இடத்துலையும் நமக்கு நண்பர்கள் இருப்பாங்க, இல்லாமல் இருக்க மாட்டாங்க. ஆனால் தோழன் என்பது வேற, நண்பன் என்பது வேற. நண்பர்களை யார் வேணாலும் பழகலாம், பேசலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் கடைசி வரைக்கும் துணை இருந்து தவறு செய்யும்போது கண்டித்து உணர்த்துகிற ஒரு நல்ல தோழனாக ஒரு சிலர் பேர் மட்டும்தான் இருப்பாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பில் வரமாட்டாங்க, அவங்க தோழனில் வருவாங்க. தோள் கொடுப்பான் தோழன் என்று சொல்வார்கள். அப்படின்னா அந்த தோழன் என்கிற சொல்லே தோள் கொடுப்பதில், ஆபத்திலே உதவுவதிலே என்பது தான் தொடங்க ஆரம்பிக்குது. அப்போது ஒரு உண்மையான தோழமை யாரால் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் ஆண்டவருக்கு பயந்து அவர் வழிகளிலே அவர் கட்டளை அவர் சொல்கிறபடி கேட்குறாங்களோ, யாரெல்லாம் வாழ்கிறாங்க அவங்களாம் யார் எனக்கு தோழன் அப்படின்னு சொல்கிறார். அப்போது அந்த மாதிரி தோழமை எல்லாருக்கும் கிடைக்காது. நல்லது சொல்லி கொடுத்துக்கிற, கெட்டது இருக்கும்போது திருத்துக்கிற தோழன் யாருக்குமே கிடைக்க மாட்டான். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்க பழகலாம், பேசலாம், போகலாம் எல்லாம். ஆனால் உங்களுக்கு ஆபத்தில் வருவாங்களா? இல்லை நீங்கள் விழும்போது உங்களுக்காக தூக்கி விட வருவாங்களா? வரமாட்டான். ஒரு சில பேர் மட்டும்தான் கூட எப்போவுமே துணையாக இருப்பார்கள். அதுதான் சொல்கிறார். அப்போது இன்றைக்கு இருக்கிற உலகத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் யாருக்கு தோழனாக இருக்கிறோம்? கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளிலே அவர் கட்டளையில் நடக்கிறவர்களுக்கு தோழனாக இருக்கிறோமா? இல்லை உலகத்திலும் உலக பாவங்களிலோ இல்லைன்னா அழிந்து போகிற கிரியைகளிலே ஓடுகிற பிள்ளைகளோடு நாம் தோழமையோடு இருக்கிறோமா என்பதை இன்றைக்கு நாம் என்ன செய்யணும்? ஆராய வேண்டும். அப்போது என்ன சொல்லப்படுகிறது? அடுத்தது பார்த்திங்கன்னா, நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் நீதிமொழிகள் 13 அதிகாரம் 20 வசனம் இப்படியாக தெளிவுபடுத்துகிறது. 13-20 வசனங்கள். ஞானிகளோடே சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான், மூடருக்கு தோழனோ நாசம் அடைவான். அப்போ இங்கே தெளிவாய்ப்படுது, ஞானிகளோடு அப்போ நல்ல நாலேஜ் பர்சனோடு இருக்கிறாங்கன்னு வைங்களேன், அவங்க கூட நட்பு அப்படின்னது நட்புக்கு மீறி ஒரு தோழமையோடு அவங்க இருக்கும்போது அவங்ககிட்ட நல்ல காரியத்தை கற்றுக்கொள்வாங்க. நல்ல அவங்க நாலேஜ், அவங்க அறிவெல்லாம் கற்றுக்கிட்டு நல்ல நிலைக்கு வர முடியும். அதே மூடர்களோடு இருக்கிறவளை பாருங்கள். மூடர்கள் என்பது யாருன்னா, அவங்களுக்கு எதிர்காலத்தை குறித்து எந்த பயம் இருக்காது. இன்றைக்கி என்ன சாப்பிட்றோம், என்ன வாழ்கிறோம், எதை பற்றி கவலையாக இருக்குது. ஜாலியாக இருக்கணும், ஒரு சுற்றணும், இதை பண்ணோம், யார் அழிஞ்சாலும் கவலை இல்லை, யார் அழுதாலும் கவலை கிடையாது, என்ன நாசமானாலும் கவலை கிடையாது. மூடர்களுக்கு எந்த விதத்திலும் என்ன வரப்போகிறதில்ல, அஞ்சுகிற எண்ணம் வராது. ஐயோ நாளைக்கு என்ன நடக்குமோ, நம்முடைய நிலைமை என்ன ஆகுமோ என்கிற அஞ்சவே மாட்டாங்க. அவங்களுக்கு தோன்றதை என்ன வேணாலும் என்ன செய்வாங்க, உலகத்தில் பண்ணிக்கொள்வார்கள். அதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க, என்ன பாவத்தோனாலும் செய்வார்கள். அப்படிப்பட்டவர்களோடு நீங்கள் ஐக்கியப்படும் போது உங்களே என்னவாக தான் வச்சுருப்பாங்க, அது போல தான் இருப்பார்கள். அப்போது தோழன் என்பது எதை பற்றி அப்படின்னா, நீங்கள் நல்ல கிரிகளோடு தோழனாக இருக்கிறீர்களா, இல்லை கெட்ட கிரிகளை செய்கிறவர்களோடு தோழமையாக இருக்கிறீர்களா என்பது தான் இன்றைக்கி இருக்கிற கேள்வி. நம்ம தோழமையோடு கர்த்தருக்காக இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இன்றைக்கி பாருங்கள், நம்ம நல்லது சொல்கிறவங்கள, ஜெபிக்கிறவங்கள, நல்வழி காட்டுறவங்கள யாருக்குமே பிடிக்காது. அவங்கள பார்த்தாலே என்ன ஆகாது, பிடிக்காமல் தனித்து தான் இருப்பாங்க. அதுவே பாருங்கள், தவறான வழியில் இருக்கிறவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப அதிகமாக இருப்பாங்க. அவங்கள்ட்ட ரொம்ப உயிர் தோழனை போல இருப்பாங்க. ஆனால் அவங்களால நல்லது செய்ய முடியுமான்னா கிடையாது. இவன் குடிக்க போனால் அவனும் குடிக்க கற்றுக் கொடுப்பான், இவன் புகைப்பிடிக்கனா அவனும் புகைப்பிடிக்க கற்றுக் கொடுப்பான், இவன் சீட்டாடினா அவன் சீட்டாட கற்றுக் கொடுப்பான். வீட்டை பற்றி கேட்டிங்கன்னா, நான்லாம் சொல்லாத பொய்யா, அம்மா கிட்ட போய் சொல்லிட்டு வா, நம்ம ஜாலியாக சினிமாவுக்கு போகலாம், அதுக்கு போகலாம், இதுக்கு போகலாம் சொல்லி கெட்டதை வேணாலும் இவர்கள் சொல்லிக் கொடுப்பார்கள். கஷ்ட நஷ்டத்தில் என்ன செய்வாங்க, நல்லதை சொல்லிக் கொடுக்க போகிறான், இன்னும் தான் தவறு செய்வது, திருடுவதற்கு, கொள்ளையடிப்பதற்கு, ஏமாற்றுவதற்கு, பொய் சொல்லுவதற்கு இதெல்லாம் செய்வான். இதெல்லாம் இவன் என்ன தெரியுமா நினைக்கிறான், நட்புடான்றான். முதல்ல தோழமை என்பதே உங்களுக்கு புரியலை. நம்ம ஒரு உண்மையான தோழன்னா என்ன தெரியுமா, உங்களுக்கு கஷ்ட நஷ்டங்களை ஆபத்து வருகிற போது உங்களை சரி செய்து நம்ம செய்கிறது தப்புன்னு உணர வச்சு அவனை நல்வழிப்படுத்தி நல்லதற்கு என்ன செய்வான், எப்போவுமே கூட துணையாக இருந்து அவனை பாதுகாக்கிறது தான் உண்மையான தோழமை. அந்த தோழன் இன்றைக்கி ஒரு சில பேருக்கு மட்டும்தான் உண்மையாகவே கிடச்சிருக்கு. மீதி பேர் நீங்கள் பார்க்குறது எல்லாமே ஃப்ரெண்ட்ஸு, நண்பர்கள்.
பார்க்கும்போது பழகுவான், பேசுவான், நீ வாங்கி கொடுத்தா அவன் வாங்கி கொடுப்பான், எங்கன்னா சுற்றினா சுற்றுவான், அவ்வளோதான் பண்ணுவான். ஆனால் மற்றபடி உனக்காக என்ன செய்ய போகிறதில்ல, பரிதபிக்க போகிறதோ இல்லை உன்னை சீர்படுத்துவதோ அவனால் முடியவே முடியாது. ஒரு குடிக்கிற நண்பனோடு இருக்கிறான்னு வையன், அவன் கூட சேர்ந்து குடிப்பான். அதே குடிக்காத நண்பன் கூட சேரவே மாட்டான். அதுதான். ஆனால் எல்லோரும் யார் தான் ஃப்ரெண்ட்ஸு. ஒரே ஆஃபீஸில் வேலை செய்வான், ஒரே கல்லூரியில் இருப்பான், ஒரே ஸ்கூலில் இருப்பான், எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸுன்னுவான். ஆனால் யார் கூட அவன் ஐக்கியமாக இருப்பான் பாரு, நல்லா படிக்கிற பசங்க கூட, ஒழுக்கமாக இருக்கிற பசங்க கூட இருக்க மாட்டான். யாரெல்லாம் ஒழுங்கினமா அட்டகாசம் பண்ணி மோசமான வழியில் இருக்கிறான் அவங்க கூட தான் இருப்பான். அப்போ தோழன் யாருன்னு தெரியுது அவங்களுக்கு? தன் தவறிலே இருக்கிறவனோடு நட்பு பாராட்டுகிறவன் என்னவா இருக்கிறான், அவனுக்கு தோழனாக இருக்கிறான். அவனுடைய தவறான வழியில் தான் அவன் போவான். அதுவே நான் படிக்கணும், ஒழுங்காக இருக்கணும், முன்னே இருக்கணும் இருக்கிறவன் யாரு கூட நட்பு பாராட்டுவான், யாரு கூட தோழமையாக இருப்பான்னு பார்த்தீங்கன்னா நல்ல பிள்ளைகளோடு இருப்பான். ஏன்னா அவங்க கூட கற்றுக்கிட்டு நாமளும் என்ன செய்யணும், முன்னேறணும்னு நினைப்பான். இது நல்ல தோழமை. அப்போ இந்த தோழமை என்பது எதை பொறுத்து வருகிறது அப்படின்னா, அவங்களுக்கு பிடிச்சது, அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதிலே தோழமையாக இருப்பாங்க. இப்போ நான் நல்ல நிலைக்கு வரணும், ஒழுங்காக இருக்கணும்னா அவங்க நல்ல நட்புகளை தெரிந்து கொண்டு அந்த தோழர்களை எப்பவும் விட மாட்டாங்க. தன் வாழ்க்கை ஃபுல்லாகவே என்ன செய்ய மாட்டாங்க, அவங்க விட மாட்டாங்க. அவங்க நல்ல ஆலோசனை சொல்லுவாங்க, நல்லதை கற்றுக் கொடுப்பாங்க. அவங்க கடைசி வரைக்கும் அவங்க வாழ்க்கையில் என்ன செய்வாங்க, எந்த சூழ்நிலையும் கஷ்டத்தில் துணை நிற்கிற ஒரு நல்ல தோழமை. அதுதான் தோழனுக்கான ஒரு அறிகுறி. மீதி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க, பேசுவாங்க, பழக போயிட்டே இருப்பாங்க. ஒரு சில பேர் மட்டும்தான் எப்போவுமே அவங்க கூட என்ன பண்ணுவாங்க, நிற்கிறவர்களாக இருப்பார்கள். அதுதான் யாருக்குமே கிடைக்காது. அப்போ இந்த தோழமை என்பது எப்படி அமைகிறதுனா, நல்லதை செய்கிறோடு அமைகிற தோழமையும் இருக்குது, தவறு செய்களோடு அமைகிற தோழமையும் இருக்குது. நீங்கள் எந்த வழியை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அவங்க அந்த வழியில் உங்களை என்ன செய்வாங்க, வழி நடத்துவாங்க. இப்போ நான் ஜெபிக்க கற்றுக் கொடுக்குறேன்னா, ஜெபம் பிடிக்கிற, ஆண்டவரை பிடிக்கிற, அவர் வழியில் ஒழுங்காக இருக்கிறவர்கள் என் கூட நட்பாக இருப்பாங்க, என் கூட தோழமையாக இருப்பாங்க. மீதி பேர் என்னை பிடிக்காது. ஆனால் நான் சொல்ல மாதிரி எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் பார்ப்போம், பேசுவேன், பழகுவோம். ஆனால் என் கூட என்ன செய்ய மாட்டாங்க, அவங்க ஐக்கியமாக இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு பிடிச்சவங்களோட தான் ஐக்கியமாக இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு உலகத்தில் ஜாலியாக சுற்றணும், ஜாலியாக இது பண்ணணும், அவ்வளோதான். நல்லது கெட்டது அதெல்லாம் தேவையில்லை எங்களுக்கு, அப்படி என்று இருப்பார்கள். ஏன்னா அவங்களுக்கு அதுதான் பிடிக்கும். ஆனால் இப்போ நம்ம பேச வர்றது எதுக்காகனா, நாம் யாருக்கு தோழனாக இருக்க போகிறோம் அப்படி என்பது முக்கியம். கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் ஆண்டவருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிற பிள்ளைகளோடு தோழமையாக இருக்க போகிறீங்களா, இல்லை நல்ல ஒரு தோழனாக கடைசி வரைக்கும் அவங்களோட ஃபாலோ பண்ண போகிறீங்களா, இல்லை உலக மக்கள், உலக நண்பர்கள் தான் முக்கியம் நினச்சி அவங்களோட தோழமையோடு இருந்து தவறான பாதைக்கு போகிறீங்களா என்பது தான் இங்கே கேள்விக்குறி. இப்போ என்ன பிடிக்குது அப்படின்னா ஆண்டவரையும் பிடிக்கும். அவங்களுக்கு என் கூட என்ன செய்வாங்க, நல்ல வழியில் போகிறன்னும் போது நல்லது நினைக்கிற அத்தனை பேர் என்ன செய்வாங்க, என் கூட தோழனாக இருப்பார்கள். ஆனால் இப்படி இல்லையே. அப்போது நாம் என்ன செய்யலாம், அதுக்காக தவறான தோழமையில் போயிடலாமா, போகக்கூடாது. ஆண்டவர் வழியில் நடந்து அவருக்கு உண்மையாக இருக்கிறவர்களோடு தான் என்ன செய்யணும், நாம் தோழனாக இருக்க வேண்டும் என்று அவங்க தான் கடைசி வரைக்கும் நம்ம கூட இருந்து நமக்கு நல்லது சொல்லி கொடுப்பாங்க. இப்போ எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல தோழனே கிடையாது. நண்பர்கள் இருக்கிறாங்க, ஆனால் நல்ல தோழன் கிடையாது. காரணம் என்ன, நானும் அவங்களுக்கு என்ன செய்ததில்லை. ஏன்னா கூட்டவுடனே போகணும், எதனா ஒன்று செய்யணும். நானும் அப்படி இல்லை. அதனால் எனக்கும் என்ன செய்ய மாட்டாங்க, யாரும் உடனே செய்ய வர மாட்டாங்க. ஆனால் நண்பர்கள் நிறைய இருப்பாங்க, ஆனால் நல்ல தோழன் கிடையவே கிடையாது. ஆனால் எனக்கு ஒரு தோழன் இருக்கிறார். அவர் யார் தெரியுமா, இயேசு கிறிஸ்து. அவர் எப்படி இருந்தாலும் என்ன செய்வார், எனக்காக ஓடி வருவார். எந்த சூழ்நிலையும் என்ன செய்வார், கண்ணீரை துடைப்பார். அவர் தான் எனக்கு இருக்கிற நல்ல ஒரு தோழனாக இருக்கிறார். இப்போ அவர் வழியில் நான் நடக்கும்போது அவரை பிடிக்கிற, என்ன பிடிக்கிற உண்மையில் தோழர்களை என்ன செய்வார், அவர் ஏற்படுத்தி கொடுப்பார். அது வரைக்கும் நாம் என்ன செய்தான் ஆகணும், அந்த தோழமையில் தான் ஓடணுமே தவிர உலகத்தினுடைய தோழமையை எதிர்பார்த்தோ நண்பர்களை எதிர்பார்த்து போனீங்கன்னா நிச்சயமாக என்ன ஆவீங்க, தவறான வழியிலே இருப்பீர்கள். நீதிமொழியில் சொல்லும் போது தான், மூடனோடு இருந்தால் நீங்கள் எப்படி தான் இருப்பீங்க, மூடத்தனத்தில் தான் போய் அழிய வேண்டும், நாசம் அடைவான் என்று சொல்லப்படுது. தவறான வழியில் நீங்கள் தோழமை கொண்டால், தோழனாக இருந்தால், தவறானவரோடு இருந்தால் அது உங்களை எங்கே போகும், நரகம்தான் கொண்டு போகும், அழிந்து போகிற வழியை தான் ஏற்படுத்தும். அப்போ உங்கள் தோழனாக இருக்க வேண்டியது ஆண்டவர். அவரை விரும்புகிற பிள்ளைகள் தான் உங்களுக்கு எப்படி இருக்கணும், இருக்க வேண்டும். அவர்கள் தான் எப்பொழுது உங்களை நல்ல பாதையில் என்ன செய்ய முடியும், வழிநடத்தி உங்களை என்ன பண்ண, பக்தி விருத்தி ஏதுவாக வழிநடத்துவார்கள். மீதி பேரை நீங்கள் நினைக்கிற மாதிரி நண்பர்கள், பழகிறவர்கள் எல்லாமே இருக்கலாம். ஆனால் உன்னை நீ உயர்ந்தா உன்னை பாராட்டவும், நீ கஷ்டப்படுமோ உன்னை தூக்கி விடவும், தவறு செய்யும் போது உன்னை சரி செய்ய வருவானா, வரமாட்டானே. அதுதான் சொல்ல வரேன், நல்ல தோழன் மட்டும்தான் அதை செய்வான். அதனால் நீ யாருக்கு தோழனாக இருக்க விரும்புகிறாய் என்பதை இன்றைக்கு நீ என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். கடைசியாக அவர் சொல்லுகிறார், யாருக்கு நாம் எப்பவும் தோழனாகவே இருக்கவே கூடாது என்பதையும் என்ன செய்யுது, வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. யாரோடு தோழனாக இருக்க வேண்டும், யாருக்கு நாம் தோழனாக இருக்க வேண்டும், யாரோடு தோழனாக எப்பவும்
இருக்கவே கூடாது என்பது என்ன செய்கிறது? வேதம் ஆணித்தரமாக சொல்லுகிறது. எடுத்துக்கொள்ளுங்க 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 6வது அதிகாரம், 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 14 17 வசனங்கள் இப்படியாக நமக்கு சொல்லுகிறது. அந்நிய நுகத்திலே அவிவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. ஆண்டவரை விசுவாசிக்காம உன்னுடைய நல்வழியை வேணான்னு ஒதுக்குறவளோடு உனக்கு என்ன இருக்கக்கூடாது? சம்பந்தம், பிணைக்கப்படுதல் என்ன இருக்கக்கூடாதான்? இருக்கக்கூடாது, ஐக்கியம் இருக்கக்கூடாது. சொல்றாரு, நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? நீ நீதி செய்வ, ஆண்டவர் நீதி செய்கிற வழியில் நீ போவ, ஆனால் அவர்கள் அநீதி தான் செய்யணும்னு போவாங்க. அவங்களோட உனக்கு தோழனாக இருக்க விரும்பவே முடியாது. நீ அப்படி செய்யக்கூடாது. ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? ஆண்டவர் சொல்றார், நான் பரிசுத்தராக இருக்கிறேன், நான் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுறேன்ற. அப்புறம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளுங்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க? தைரியமாக வெளியரங்கமாக இருப்பாங்க, தவறு இல்லாததுனால. அப்படி இருக்கும்போது இருளில் இருக்கிற பிள்ளைகள் அப்படின்னு தவறான பாதையிலே போடுகிறவர்கள் எப்படி உனக்கு நட்பாக ஒரு தோழனாக இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? அவர்களோடு என்ன செய்யக்கூடாது? நீங்கள் இருக்கவே கூடாது என்பதை வேதவசனம் தெளிவுபடுத்துது. கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது, அவிசுவாசுடனே விசுவாசிக்கும் பங்கேது. அப்போ உயிருள்ள தேவனுக்கும் உயிரில்லாத என்னது கிரியைகளை செய்கிற உணர்வற்றவர்களுக்கு என்ன இல்லை? எந்த விதமான சம்பந்தமுமே கிடையாது. நாம் விசுவாசத்தில் ஓடுகிறவர்கள், அவர்களும் தேவனை நம்பாதபடி தங்களுடைய சுயபலத்திலே தங்களுடைய துணிகரத்திலே என்ன செய்கிறாங்க? வாழ்ந்துகிறவர்கள். 2 பேருக்கு என்ன இல்லை? சம்பந்தம் இல்லை. நாம் அவர்களோடு வைத்து கொள்ளக்கூடாது. அவர் சொல்றாரு, தேவனுடைய ஆலயத்துக்கு விக்கிரங்களுக்கு சம்பந்தம் ஏது? அவர் சொல்ல, நானே தேவ ஆலயமாக இருக்கிறேன். உயிருள்ள தேவன். ஆனால் உயிரற்றதை தேடுகிறவர்களுக்கு உனக்கு என்ன இருக்க முடியாது? நட்பு இருக்குமா? இருக்காது. புரிதலே இருக்காது. முதல்ல அவங்களுக்கு உணர்வு இருக்காது, உனக்கு உணர்வு இருக்கும். எப்படி ஐக்கியப்பட முடியும்? உங்களால் படவே முடியாது. அதனால் நீ விட்டு விலக வேண்டும். நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. அவர் சொல்றார், ஆண்டவர் நம்ம கூட உலாவி நம்ம கூட பேசி நம்மளை என்ன செய்வாராம்? சரி பண்ணுற தெய்வமாக இருக்கிறார், உயிருள்ள தேவனாக இருக்கிறாரு. அப்போ உணர்வே இல்லாதவர்களிடத்துல அன்புன்னு சொன்னால் புரியுமா? சத்தியத்தை சொன்னால் புரியுமா? ஒழுங்காக இருக்குன்னு சொன்னால் புரியுமா? புரியாது. அப்போ புரியாத இடத்துல போய் நீ எப்படி ஐக்கியம் கொள்ளவாய்? அவர்கள் எப்படி உங்களுக்கு தோழனாக இருப்பார்கள் நம்புகிறீர்கள்? ஒரு நாள் உங்களுக்கு தோழனாக இருக்கவே மாட்டார்கள். வேணுமென்றால் உங்களுக்கு குழி பறித்து உங்களை தள்ளிவிடுகிறவர்களாக வேணா இருக்கலாம். அப்போ ஆண்டவர் வசனம் தெளிவுபடுத்துகிறது, நாம் இப்படிப்பட்ட உலக கிரியைகளுக்கும் பொல்லாதவர்களுக்கு என்ன செய்யக்கூடாது? நட்பாக தோழமையாக இருக்கவே கூடாது. இவர்களை விட்டு என்ன செய்யணும்? விலக வேண்டும். நாம் யாருக்கு தோழனாக இருக்கணும்? கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள். அப்படின்னா ஆண்டவருக்கு பயப்படுறவங்க பாருங்கன்னா பழிபாவங்களுக்கு அஞ்சுவாங்க. ஐயோ இது தப்பு, இப்படி செய்தால் பாதிக்கப்படுவாங்க, கஷ்டப்படுவாங்களே, நாம் இப்படி செய்யக்கூடாது சொல்லி தவறுகளில் இருந்து என்ன செய்வாங்க? வெளியே வருவாங்க. அவங்க தப்பு செய்ய விட மாட்டாங்க. அப்படிப்பட்ட யார் இருக்கிறாங்களோ அவங்க தான் உனக்கு என்னவா இருக்கணும்? நல்ல ஒரு தோழனாக இருக்க முடியும். அவங்க தான் உங்களை கடைசி வரை காப்பாற்றி உங்களை நல்வழிப்படுத்த முடியும். அதே போல் ஆண்டு சொல்கிற வழியில் என்ன செய்யணும்? நடப்பாங்க. அவர் சொல்கிற கட்டளைகளை என்ன செய்வாங்க? கீழ்ப்படிவாங்க. அவரை தேடுவாங்க, ஒழுக்கமுள்ளவர்களாக இருப்பாங்க. 10 கட்டளைகள் வாசிக்கிறீங்க இல்லையா? அதெல்லாம் என்ன செய்வாங்க? முடிஞ்ச அளவுக்கு அவங்க என்ன செய்வாங்க? ஃபாலோ பண்ணி தேவனுக்கு ஒழுங்காக இருக்க விரும்புவாங்க. அவரை போல் வாழணும்னு நினைப்பாங்க. பிறருக்கு அன்பு செலுத்தணும், இரக்கம் செய்யணும், என்ன பண்ண தர்மங்களை செய்ய வேண்டும், காப்பாற்றணும், மன்னிக்கணும், சீர்பொருந்தணும், ஒழுங்காக இருக்கணும், இதெல்லாம் அவங்க சொல்லி கொடுப்பாங்க. இப்போ அவங்களோடு நீ இருந்தீங்கன்னா தான் உனக்கு என்ன ஆகும்? நல்ல நிலைக்கு நீ வர முடியும். இதுதான் உண்மையான தோழனாய் இருப்பதற்கான அடையாளம். இப்படிப்பட்ட தோழன் உங்ககிட்ட இருந்தாருன்னா என்ன ஆகும்? நீங்கள் நல்ல நிலையில இருக்கலாம். அப்போது இந்த உலகத்தில் அப்படிப்பட்ட தோழனே உனக்கு இல்லைன்னா ஃபீல் பண்ணாத. என்ன மாதிரி நீ ஒரு நாள் ஃபீல் பண்ண வேண்டாம். ஏன்னா நமக்கு யார் இருக்கிறா? இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவர் நல்ல ஒரு தோழனாய் இருப்பார். நீ விழுந்தால் எழுந்தால் எந்த சூழ்நிலையிலும் உன்னை சீர்படுத்தி ஒழுங்குபடுத்தி உன்னை காப்பாற்றுகிற நல்ல தோழனாக அவர் எப்பொழுதும் இருப்பார். அப்போ அவர் இருக்கும்போது நம்மளை தனிமையாக விடுவாரா? விடமாட்டார். நமக்கான நல்ல தோழர்களை என்ன செய்வார்? நமக்காக ஏற்படுத்துவார். அவருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிற உண்மையுள்ள மக்களை உங்களுக்கு என்னவா ஏற்படுத்துவார்? நல்ல தோழனாக ஏற்படுத்துவார். அப்போது உங்களுக்கு அவங்க என்ன செய்வாங்க? தயவுகளாய், எப்போ மனித தயவை போல் என்ன செய்வாங்க? உங்களுக்கு உதவி செய்கிறவர்களாக இருப்பார்கள். அதனால ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுவது அதுதான். எந்த சூழ்நிலை ஆனாலும் நீங்கள் என்ன செய்யணும்? இதை நீங்கள் கவனிக்கணும். நண்பர்கள் எங்கு வேணாலும் கிடைப்பார்கள். நான் ஸ்கூலில் படிக்கும்போது அங்கே ஃப்ரெண்ட்ஷிப்பு, காலேஜ் படிக்கும்போது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு, வேலைக்கு போனால் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு, ஒவ்வொரு இடத்துல ஒரு ஆள் கிடைப்பாங்க. ஆனால் தோழமைன்னு பார்த்துருக்கீங்களா? நல்ல தோழனை ஒரு சில நண்பர்களை மட்டும் தன் வாழ்க்கையில் கடைசி வரைக்குமே கூட இருப்பாங்க.
உங்கள் துக்கத்தில் கஷ்ட நஷ்டத்தில் அவங்கள பாருங்கள், ஏதோ 1-2 பேர் தான் என்ன செய்வாங்க, க்ளோஸாகவே இருப்பாங்க. நீங்கள் கூட சொல்லலாம், அப்போ நான்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? கரெக்டு தான். இப்போ நான் எனக்கு துக்கத்தில் கஷ்டத்தில் நீ ஓடி வருவியா? வரமாட்டேன். ஆனால் இன்றைக்கி சண்டே, இன்றைக்கி வேற ஒரு நண்பர் தவறான வழிக்கு இன்றைக்கி போகலான்னு கூப்பிட்டா என்ன பண்ணுவேன்? நீ முதல்ல போய் நிற்பியே. ஆனால் நான் சர்ச்சைக்கு வான்னு நீ கூப்பிடுவேன், நீ வருவியா? வரவே மாட்டேன். ஆனால் அவன் தவறான காரியங்களுக்கு வான்னு சொன்னால் என்ன செய்வீங்க? இன்றைக்கி ஒரு சினிமாவுக்கு போகலான்னா நீங்கள் போக மாட்டீங்க. அப்போ நீங்கள் யாரோட தோழமையாக இருக்கிறீங்க? உங்களுக்கு பிடித்தவர்களோடு தானே. அதை தான் சொல்லுகிறோம். இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் சரி, தங்களுக்கான வழிகளில் தான் என்ன செய்கிறாங்க? தோழனை தெரிந்து கொள்கிறார். மீதி பேர்லாம் நண்பர்களாக இருக்கிறாங்க. பார்த்தா பேசுவோம், இவங்க எங்கள் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், இவங்க காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், இவங்க வேலையில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இவெல்லாம் உன் கடைசி வரைக்கும் உன் கூட வரமாட்டான். யாரோ ஒரு சில பேர் உண்மையை, நீ நல்லா இருக்கணும், நீ ஒழுங்காக இருக்கணும், உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு யார் வரும்னா, தேவனுக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிற பிள்ளைகளுக்கு மட்டும்தான் அந்த எண்ணம் வரும். அப்படிப்பட்ட பிள்ளைகள் தான் நீ கெடக்கூடாது, தப்பான வழிக்கு போயிடக்கூடாதுன்னு சொல்லி என்ன செய்வாங்க? உன்னை சரி செய்து நல்ல ஆலோசனைகளை உனக்கு சொல்லி உன் கஷ்ட நஷ்டங்களை உன் கூடவே இருந்து என்ன செய்வாங்க? உன் உயர்வுக்காக அவங்க பாடுபடுவாங்க. எப்போவுமே உனக்கு துரோகம் செய்ய மாட்டாங்க. இப்படிப்பட்டவர்கள் தான் நல்ல தோழன். அவர்கள் தான் உன் கூட இருக்கணும். அதே போல் நீயும் என்ன செய்யணும்? நல்ல தோழமையாக இப்படி நடந்து கொள்ளும் பொழுது கர்த்தர் உங்களுக்கான நல்ல தோழனை என்ன செய்வார்? நிச்சயம் தருவார். ஏனென்றால் அவர் உங்களை தனிமையாக இருக்க விடுவதில்லை. இன்றைக்கி நிறைய பிள்ளைகளை பாருங்கள், நிறைய பேர் என்னென்னா தோழன் நினச்சிக்கிட்டு நிறைய சாதாரணமாக பழகிற நண்பர்களை போல் என்ன செய்கிறாங்க? எந்த பாவத்தை அக்கிரமத்தை செய்களோடு பழகி கொண்டு என்ன செய்கிறாங்க? ஜாலியாக என்ன வேணாலும் செய்கிறாங்க. கேட்டால் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் கெட்டு அழும்போது வருகிறார்களா என்பதை கவனியுங்கள். செத்து போயிட்டவனுக்கு போஸ்டர் அடிக்கிறவனெல்லாம் நண்பனானால் சாகாமல் தடுத்து அவர்களை காப்பாற்றுகிற நல்வழிப்படுத்துகிறவனை நீங்கள் என்னவென்று சொல்லுவீர்கள்? ஆண்டு சொல்லுகிறார், நல்ல தோழன் செத்துட்ட பிறகு மாலை போடுவதற்கு அல்ல, நீ சாகர வழியில் போவதற்கு முன்னாக உன்னை தடுத்து இது தவறு என்று உனக்கு சுட்டி காட்டி உன்னை சரி செய்து உன் உயர்வுக்காக கடைசி வரைக்கும் நிற்கிறான் பாரு உன் வாழ்க்கையில். அவன் தான் நல்ல தோழன். அவனை நீ தெரிந்து கொள். ஒருவேளை உன்னால் தெரிந்து கொள்ள முடியலைன்னா இயேசு ஒரு நல்ல தோழனாக இருக்கிறார். அவர் வழியில் நீ நடந்தினாலே போதும், உனக்கான நல்ல தோழனை அவர் என்ன செய்வார்? உனக்கு அமைத்து கொடுப்பார். அப்படிப்பட்ட ஒரு சில நல்ல தோழன்மை உன் கூட இருந்தாலே போதும், வாழ்க்கையை ஜெயிக்க முடியும். அதை விட்டுட்டு நீங்கள் உலக பிள்ளைகளைப் போல தவறான வழிகளில் நட்பு பாராட்டி தோழமை என்று நினைத்து கற்பனைகளை போனீர்களானால் நீங்கள் விழுந்து அழியத்தான் போக வேண்டும். ஏனென்றால் அவர்கள் ஒருபோதும் உங்களை சீர்படுத்தி நல்வழிப்படுத்த போவது இல்லை. அவர்களுக்கு பிடித்த பொல்லாதவர்களை தான் என்ன செய்வாங்க? தன் தோழமையாக கொள்வார்களே தவிர உன்னை ஒருபோதும் தோழமையாக, நீ வேணா அவர்களுக்கு என்ன பண்ண சோதனை வைத்துப்பார், தெரியும். இன்றைக்கு ஒரு நல்ல காரியத்துக்காக அவர்களை கூப்பிடு, உனக்கு வருகிறார்களா என்று பாரு. அதே உன்னோடு இருக்கிற இன்னொரு நண்பன் வேறொரு நல்ல தவறான காரியத்தை கூப்பிடுகிறான் என்று பார். எதற்கு அவர்கள் முதலிடம் கொடுக்கிறார் என்று பாரு. அப்போ தெரியும் உன்னோடு அவன் தோழனாக இருக்கிறானா இல்லை தவறானவர்களோடு தோழனாக இருக்கிறான்னு பாருங்க. அதனால தான் ஆண்டு சொல்லுகிறாரு, நீங்கள் தேவையில்லாதவர்களோடு நீங்கள் தோழமை கொள்ளும்போது அவர்களைப் போல அழிய வேண்டியிருக்கும். ஸோ அதனாலே நீங்கள் சேருகிற இடம் சரியாக இருக்க வேண்டும். அதனால் நீங்கள் இன்றைக்கு சீர்பொருந்த வேண்டும் என்பதுதான் தேவனுடைய. யாரை வெறுக்க வேண்டும் என்று அவர் சொல்லவில்லை. ஆனால் நல்ல தோழன் உங்களுக்கு இருப்பாருன்னா உங்கள் வாழ்க்கையில் வெற்றி காண முடியும், உலகத்தை ஜெயிக்க முடியும், பரலோகம் போவதற்கு உதவியாக இருக்கும். உன்னை பார்த்து 4 நல்ல தோழமையானவர்கள் திருந்து வருவதற்கு உதவியாக இருக்கும். அதனாலே உலக மாயையிலிருந்து நீங்கள் என்ன செய்யுங்கள்? இன்றைக்கு மனம் திரும்புங்கள். நல்ல தோழனான இயேசு உங்களை எப்பொழுதும் நேசித்து அழைத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு சீர்பொருந்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் யாவரும் ஜெபிக்கலாம். கர்த்தாவே, நீரே எங்கள் நல்ல தோழனாய் இருக்கிறீர். உம்முடைய வழிகளில் உம்முடைய கட்டளைகளை நடக்கிறவர்கள், உமக்கு பயப்படுகிறவர்கள் எங்களுக்கு நல்ல தோழனாய் இருக்கட்டும். எங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் நல்ல தோழனை போல எங்களை அரவணைப்பார்கள். அப்பா, எங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எங்களுக்கு தோழனாய் இருக்க முடியாது. காரணம், அவர்கள் தவறான பாதையிலே நட்பு கொள்ள விரும்புகிறதுனாலே தவறானவர்களோடு தான் நட்பு கொள்வார்களே தவிர எங்களோடு அல்ல. நாங்கள் பார்க்கிறவர்களெல்லாம் தோழன் அல்ல, வெறும் பழகிறவர்களாக தான், பார்க்கிற பேசுகிறவர்களாக ஒரு நட்பாக தான் இருக்க முடியுமே தவிர கடைசி வரைக்கும் ஒரு நல்ல தோழனாக இருக்க முடியாது. அதனாலே நல்ல வழியிலே ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற தோழர்களை எங்களுக்கு ஏற்படுத்தி தாரும். நீரே நல்ல தோழன் என்பதை நாங்கள் உணர்ந்தும் வழியிலே போகவும் எங்களுக்குரிய தோழர்களை ஏற்படுத்தவும் கர்த்தர் உதவி செய்வீராக. எங்கள் வாழ்க்கை பயணத்திலே நீர் துணையாக வாரும். உமக்கு பிரியமான நல்ல தோழர்கள் எங்களுக்கு துணையாக வருவார்களாக. இயேசுவின் நாமத்தினாலே அர்ப்பணிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சோதரர் எல்லாருக்கும் சோதரம்.